வணக்கம். பிஎம் கேர் நரேந்திர மோடியின் ஒரு மிகப்பெரிய ஊழலை இன்னைக்கு நாம் எக்ஸ்போஸ் செய்ய போகிறோம். பிஜேபி இந்த நாட்டு மக்களை கோவிட் காலகட்டத்தில் எப்படி ஏமாற்றினார்கள்? நரேந்திர மோடி டெலிவிஷன் ஸ்கிரீனுக்கு முன் வந்து பிஎம் கேரில் இந்த நாட்டிற்காக பணத்தை போடுங்கள், கோவிட் காலகட்டத்திலிருந்து இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக நீங்கள் பணத்தை போடுங்கள். PM cares, Prime Minister's Citizen Assistance and Relief in Emergency Situation Funds. பிரைம் மினிஸ்டருடைய படம் இருக்கு, அரசாங்கத்துடைய முத்திரை இருக்கு, அரசாங்கத்துடைய பேர் இருக்கு. ஆனால் பிஎம் கேர்ஸை பற்றி இதற்கு மேல் பார்லிமெண்டில் நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. பிஎம் கேர்ஸை பற்றி மட்டுமல்ல, டிஃபென்ஸ் ஃபண்ட், இந்த நாட்டின் இராணுவத்திற்காக வாங்கக்கூடிய ஃபண்ட்ஸ், அதை பற்றியும் பார்லிமெண்டில் கேள்வி கேட்கக்கூடாது. இது மட்டுமல்ல, பிரைம் மினிஸ்டர்ஸ் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட் PMNRF, இதை பற்றியும் நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. இதை நான் கூறவில்லை. பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ் PMO நேரடியாக லோக்சபாவின் செக்ரட்டரிஸ்க்கு இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். பார்லிமெண்டில் பிஎம் கேர் அல்ல PMNRF, பிரைம் மினிஸ்டர்ஸ் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட் அல்ல நேஷனல் டிஃபென்ஸ் ஃபண்ட் NDF, இந்த மூன்று ஃபண்டுகளை பற்றியும் எந்த விதமான கேள்வியும் யாருமே கேட்கக்கூடாது. த இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதை பற்றி ஒரு தெளிவான ரிப்போர்ட்டை நேற்று வெளியிட்டிருக்கிறார்கள். ஜனவரி 30 PMO லோக்சபாவின் செக்ரட்டரிஸிடம் இந்த மூன்று ஃபண்ட்களை பற்றி எந்த கேள்வி வந்தாலும் அந்த கேள்விக்கான பெர்மிஷன் கிடையாது. அண்டர் ரூல் நம்பர் 41(2)(8), 41(2)(9) rule to produce and conduct of business in Lok Sabha. எதற்காக இந்த ஒளிவு மறைவு? எதற்காக கேட்கக்கூடாது? RTI கீழே இந்த ஃபண்ட்ஸ் வராது என்று கூறினீர்கள். எதற்காக வரக்கூடாது? இன்னைக்கு அனைத்திற்கான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். எந்த அளவில் பிஜேபி, நரேந்திர மோடி, அமித்ஷா இந்த நாட்டு மக்களிடம் வசூலித்த கோடிக்கணக்கான ரூபாயை சூறையாடக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். இந்த பணம் எங்க போக போகிறது? யாரிடம் போக போகிறது? எதற்காக மக்களுக்கு இந்த பணத்தை பற்றி தெரியக்கூடாது? எதற்காக பார்லிமெண்ட்ல இதை பற்றி கேள்வி கேட்கக்கூடாது? எதற்காக RTI வழியாகவும் தகவலும் அறியும் சட்ட வழியாகவும் இந்த ஃபண்ட்ஸ்களை பற்றி நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடாது என்கிற இந்த விளக்கத்தை நீங்க கேளுங்கள். PM கேர் ஃபண்ட், நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட் ஆர் நேஷனல் டிஃபென்ஸ் ஃபண்ட், இந்த மூன்றுமே எந்த அளவில் இந்த நாட்டிற்கு மிக முக்கியமானது அதை நீங்க பார்க்க வேண்டும். இந்த மூன்று ஃபண்டில் இருக்கக்கூடிய அந்த படத்தை முதலில் பார்த்து விடுங்கள். PM கேர்ஸில் மார்ச் 2023 இதுதான் கடைசியாக இவர்கள் எடுத்துக்காட்டிய இந்த கணக்கு. அதுக்கப்புறம் கணக்கு வெளியில் வரல. கிட்டத்தட்ட 6284 கோடி ரூபாய் PM கேர்ஸில் மட்டுமே இருந்ததாக கூறுகிறார். அந்த பணம் இருக்கா இல்லையா? அந்த பணத்தை வேற எங்கேயோ செலவு செய்து விட்டார்களா? அந்த பணம் பிஜேபியின் கட்சி நிதியாக வந்து விட்டதா, இல்ல வேற ஒரு இடத்திற்கு ஷிஃப்ட் ஆகி விட்டதா? எந்த விதமான கேள்வியும் நீங்க கேட்கக்கூடாது. சரி, PM கேர்ஸை வைத்து இந்த மருத்துவமனையை கட்டினீர்கள், இந்த பள்ளிக்கூடத்திற்கு நீங்க கொடுத்தீர்கள், இந்த சிகிச்சைக்காக கொடுத்தீர்கள், இந்த எமர்ஜென்சி ஃபண்டிற்காக எங்க செலவழித்தீர்கள்? நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. சரி, அடுத்தபடியாக PM நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட், இதில் 5556 கோடி ரூபாய் இருக்கிறது. 2021-22 தான் கடைசி ஆடிட் நடந்தது. அதுக்கப்புறம் ஆடிட் நடக்கல. சரி, இந்த பணம் எங்க? இதை பற்றின விவகாரம், இதை பற்றின விஷயங்கள் எதை பற்றியும் நீங்க கேட்கக்கூடாது. MP பார்லிமெண்ட்டிற்குள்ள கூட இதை பற்றி கேள்விகள் கேட்கக்கூடாது. நரேந்திர மோடியின் குஜராத் லாபியின் இந்த புதிய ஆணை. மூன்றாவது, நேஷனல் டிஃபென்ஸ் ஃபண்ட், ராணுவ வீரர்களுக்காக கொடுக்கக்கூடிய இந்த ஃபண்ட். இந்த ஃபண்டை பற்றி நீங்க பார்த்தீர்கள்னா எந்த அளவில் இந்த அக்கவுண்டில் பணம் இருக்கிறது, எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது. அட்லீஸ்ட் மீதம் இருக்கக்கூடிய 2 ஃபண்டில் இவ்வளோ ரூபாய் இருந்ததாக கூறுகிறார்கள். ரெண்டுமே நீங்கள் சேர்த்து பார்த்தீர்களா கிட்டத்தட்ட ஒரு 11,000 கோடி ரூபாய் PM கேர்ஸ் மற்றும் PMNRF, இது 2ல் மட்டுமே இருக்கு. அண்ட் நேஷனல் டிஃபென்ஸ் ஃபண்டில் எவ்வளோ பணம் இருக்கு, இந்த பணத்திற்கான மற்ற டிஸ்க்ளோஷர்ஸ் என்ன, எதை பற்றியுமே தகவல் கொடுக்கவில்லை. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய உண்மைகள் உங்களிடம் வந்து சேராதபடி.
இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான ஒரு சில விஷயங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி இந்த வீடியோவை பல நபர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் எங்களோட வீடியோவை டவுன்லோட் செய்து உங்களுடைய இணையதளத்தில் நீங்கள் பயன்படுத்தலாம், நீங்கள் பகிரலாம், ஷேர் செய்யலாம். இதை தாண்டி இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள் கீழே எழுதிவிடுங்கள். இதை செய்தாலே போதும் இந்த வீடியோவை பல நபர்களுக்கு எடுத்து சொல்லலாம். இதை மேனேஜ் செய்வது யார்? பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ். டிஃபென்ஸ் ரிலேட்டட் ஃபண்ட் அண்ட் வெல்ஃபேருக்காக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் எந்த விதமான தகவலும் கிடையாது. இப்போ எதற்காக பிஎம் கேரை பற்றி கேள்வி கேட்கக்கூடாது என்று கேட்டால், இட் வாஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908. இது ஒரு தனிப்பட்ட ஃபண்ட். அரசாங்கத்திற்கும் இதற்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. இதைத்தான் அரசாங்கம் கூறுகிறது. ஆனால் இந்த விஷயத்தை மிகவும் ஆழமாக நாங்கள் அலசி பார்க்கும்போது, முதலில் இந்த 3 வெப்சைட்களை நீங்கள் பாருங்கள். பிஎம் கேர் என்கிற இந்த வெப்சைட், இதற்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய ஃபோட்டோவும் இருந்தது. இப்போ அந்த ஃபோட்டோவை நீக்கிவிட்டார்கள், அது வேற விஷயம். ஆனால் இந்த ஃபண்ட், பிஎம் கேர்ஸ் என்கிற ஃபண்ட், இந்த நாட்டு அரசு முத்திரையுடன் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீர்கள்ல, pmcares.gov.in. if it is a private fund, then operate under private website. Why it is using Government of India's website? பிரைம் மினிஸ்டருடைய பெயரை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். பிரைம் மினிஸ்டர் ஒரு நாட்டுடைய சிம்பிள், ஒரு நாட்டுடைய அடையாளம். பிரைம் மினிஸ்டருடைய பெயரை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தியிருக்கிறீர்கள். அரசு முத்திரையை நீங்கள் பயன்படுத்தியிருக்கிறீர்கள். இதில் இன்னும் ஆழமாக வருவதற்கு முன்பு அடுத்த வெப்சைட்டை பாருங்கள். என்டிஎஃப், நேஷனல் டிஃபென்ஸ் ஃபண்ட். இந்த ஃபண்டும் நேரடியாக டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, பிரைம் மினிஸ்டருக்கு கீழே வரக்கூடிய. இதிலும் நீங்கள் பாருங்க, அரசாங்கத்துடைய ஃபண்ட், அரசாங்கத்தோட முத்திரை இருக்கு, அரசாங்கத்துடைய பெயர் இருக்கு, அரசாங்கத்துடைய வெப்சைட். ஆனால் இதை பற்றி, இதுவும் பிரைவேட் ட்ரஸ்ட், இதை பற்றியும் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. 5000 கோடி ரூபாய் இதில். pmindia.gov, அந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட், இதை பற்றியும் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. இதுவும் சேரிட்டபிள் ட்ரஸ்டாக தான் இருக்கு, இதை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. சரி, இப்போது நீங்கள் ஒவ்வொன்றாக பாருங்கள். பிஎம் கேர்ஸ் என்கிற இந்த வெப்சைட்டை நான் உங்களுக்காக ஓப்பன் பண்ணுறேன். உங்களோட டிவி ஸ்க்ரீனில் நீங்கள் இதை பார்க்கிறீர்கள். நீங்கள் இந்த வெப்சைட்டை திறந்த உடனே பார்த்தீர்கள்னா மேலே இந்தியாவுடைய முத்திரை இருக்கு. பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் இதை பயன்படுத்துவதற்கான எந்த விதமான அதிகாரம், உரிமை கிடையாது. இஃப் இட் இஸ் அ பிரைவேட் ஃபண்ட், இஃப் இட் இஸ் அ பார்ட்டி ஃபண்ட், யூ கேனாட் யூஸ் திஸ். அப்படி பிஜேபியோட ஃபண்டாக இருந்தால் பிஜேபியோட லோகோ போட்டு பிஜேபியோடைய பிரைவேட் வெப்சைட்டில் நீங்கள் இதை பயன்படுத்தி இருக்கலாம். நீங்கள் அரசாங்கத்தோடைய முத்திரையை பயன்படுத்துகிறீர்கள். 2வது, பிரைம் மினிஸ்டரின் பேரில் இந்த ஃபண்டோடைய முழு பேர் இருக்கு. பிரைம் மினிஸ்டர்ஸ் சிட்டிசன்ஸ் அசிஸ்டன்ஸ் அண்ட் ரிலீஃப் இன் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ஃபண்ட். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இது மக்களுடைய பணம், மக்கள் கொடுத்த பணம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான பிஎஸ்யூக்கள், அரசாங்கத்தை சார்ந்த கம்பெனிகள் பிஎம் கேர்ஸில் பணத்தை போட்டிருக்கிறார்கள். இதில் நீங்கள் அபவுட்டஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட்ஸில் இருக்கக்கூடிய ட்ரஸ்டீஸ் யார்? ட்ரஸ்டீஸில் நரேந்திர மோடியின் பெயர் கிடையாது, அமித்ஷாவின் பெயர் கிடையாது, இல்லை ஒரு தனிப்பட்ட நபருடைய பெயர் கிடையாது. இந்த ட்ரஸ்டீஸை நீங்கள் பார்த்தீர்கள்னா நேரடியாக பிரைம் மினிஸ்டர் இஸ் த சேர்மன் ஆஃப் திஸ். சேர்மன் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அண்ட் யூ ஆர் சேயிங் இட் இஸ் அ ட்ரஸ்ட். Nobody should question this. Second name comes Defense Minister. Rajnath Singh is the Defense Minister, but it is written as Minister of Defense. அவரும் இந்த ட்ரஸ்ட்ல இருக்கிறார். 3வது யாரு?
மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், இட் இஸ் நாட் ரிட்டன் ஆஸ் அமித்ஷா. அமித்ஷான்னு இங்கே எழுதலை, இங்கே மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். யார் ஹோம் மினிஸ்டராக இருந்தாலும் அவர் இந்த ஃபண்டிற்கான ட்ரஸ்டி. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ், நிர்மலா சீதாராமன் இங்கே எழுதலை. யார் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கிறாரோ அவரும் ஒரு ட்ரஸ்ட். அப்போது பிரைம் மினிஸ்டர் ஒரு ஃபண்டுடைய சேர்மனாக இருக்கும்போது, போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் என்கிற பேரில் டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கும்போது எப்படி அந்த ஃபண்டை அரசாங்கத்துடைய ஃபண்ட் இல்லை என்று கூறுகிறீர்கள்? எப்படி அது ஆர்டிஐக்கு கீழே வரலை? எப்படி நீங்கள் பார்லிமெண்ட்டுக்குள் இதை பற்றி கேள்வி கேட்கக்கூடாது என்று கூறுகிறீர்கள்? உங்களுக்கு முன்னாடி அந்த வெப்சைட் இருக்குது. ரெண்டாவது வெப்சைட்டை நீங்கள் பாருங்கள். தீஸ் ஆர் த ப்ரூஃப்ஸ் ஆஃப் ஹவு Narendra Modi and Amit Shah are trying to loot this country, how BJP is trying to hide everything in this country. NDF உடைய இந்த வெப்சைட்டை நீங்கள் பார்க்கிறீர்கள், நேஷ்னல் டிஃபென்ஸ் ஃபண்ட். இதிலும் நீங்கள் பார்த்தீர்கள்னா ndf.gov.in கவர்மெண்ட்டோடைய வெப்சைட், அரசாங்கத்துடைய முத்திரையுடன் இந்த வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீர்கள்னா எல்லாமே தெளிவாக எவ்வளோ ரூபாய் வந்தது, எவ்வளோ ரூபாய் போனது, ஆனால் எல்லாமே நீங்கள் பார்த்தீர்கள். இதை பற்றி எந்த விதமான கேள்வியும் கேட்கக்கூடாது என்று கூறியிருக்கிறார்கள். அபவுட் NDFல நீங்கள் போய் பாருங்கள். பிரைம் மினிஸ்டர் இஸ் த சேர்பர்சன் ஆஃப் திஸ் ஃபண்ட். ஹூ இஸ் த பிரைம் மினிஸ்டர்? நரேந்திர மோடி. டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அண்ட் ஹோம் மினிஸ்டர், இவர்கள் இந்த ஃபண்டிற்கான ட்ரஸ்டிகள். இதை பற்றியும் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது என்று பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் PMO ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். மூன்றாவது வெப்சைட்டை நான் உங்களுக்காக ஓப்பன் பண்ணுறேன். PM நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட், PMNRF என்று கூறுவார்கள். இதிலும் நீங்கள் பார்த்தீர்கள்னா அரசாங்கத்துடைய முத்திரை, பிரைம் மினிஸ்டருடைய பேர், இந்தியாவுடைய ஃப்ளாக் எல்லாமே இருக்குது. இதில் போய் நீங்கள் அபவுட் அஸ்ல நீங்கள் போய் பார்த்தீர்கள், உங்களுக்கு தெரிய வரும். இதிலும் பிரைம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆர் த சேர்மன் அண்ட் த போர்ட் மெம்பர்ஸ். அப்போ எந்த அளவில் பணத்தை அரசாங்கத்திற்காக கேட்டு வாங்கினீர்கள்? ஏராளமான கம்பெனிகள் தன்னுடைய ஒரு நாள் சம்பளத்தை இந்த PM கேர்ஸ் மற்றும் இந்த PM நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட் இதில் கொடுக்கக்கூடிய வேலையை பார்த்தார்கள். இன்னைக்கும் எத்தனையோ நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் நேஷனல் டிஃபென்ஸ் ஃபண்டில், இந்த PMNRF என்கிற ஃபண்டில் இன்னைக்கும் பணத்தை போட்டு கொண்டிருக்கிறார்கள். தனிப்பட்ட முறையில் ஏராளமான பிரைவேட் கம்பெனிகள், பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் இது போன்ற ஃபண்ட்களுக்கு பணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டிற்கான பணம், நாட்டு மக்களுக்கான பணம், நாட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்காக, வெல்ஃபேர் விஷயங்களுக்காக கொடுக்கப்பட்ட பணம். இதை பற்றி கேள்வி கேட்கக்கூடாது. அப்போ எங்கே தான் இந்த பணத்தை நீங்கள் செலவழிக்க போறீர்கள்? அல்ல செலவழித்து விட்டீர்களா? இந்த பணம் எங்கே ஷிஃப்ட் ஆனது? யாருக்கு கொடுத்தீர்கள்? பணம் இருக்கா இல்லையா? இந்த பிஜேபியின் அக்கவுண்டில் போன வருடம் 10,000 கோடி ரூபாய் இருந்தது. இந்த வருடம் மட்டும் நீங்கள் பார்த்தீர்கள்னா 2025ல் 6,500 கோடி ரூபாய் டொனேஷனாக வந்துவிட்டது. அதாவது கடந்த 11 ஆண்டுகளில் பிஜேபி அக்கவுண்டில் இருக்கக்கூடிய பணம் கிட்டத்தட்ட 16,000 கோடி ரூபாய் ஒயிட்டில் இருக்கக்கூடிய பணம். காங்கிரஸ் என்ன செய்தது? காங்கிரஸ் என்ன செய்தது? 60 ஆண்டுகள் காங்கிரஸ் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். 60 years. தொட்டதற்கெல்லாம் நரேந்திர மோடி, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, இன்னும் நரேந்திர மோடி இப்போ கொடுத்த உரையில் நீங்கள் பார்த்தீர்கள்னா நரேந்திர மோடிக்கு முன்னாடி வந்த எந்த தலைவருமே, எந்த பிரைம் மினிஸ்டருக்குமே ஆம்பிஷன் கிடையாது, ஐடியா கிடையாது. அது நெஹ்ருவிலிருந்து தொடங்கி வாஜ்பாய் வரை, மன்மோகன் சிங் வரை யாருமே இந்த நாட்டிற்காக சிந்திக்கவில்லை. இந்த நாட்டிற்காக சிந்தித்த ஒரே நபர் நரேந்திர மோடி. காங்கிரஸோடைய அக்கௌண்ட்டை நீங்க போய் பார்த்தீர்கள்னா they have only 172 crore remaining in their account today. 172 கோடி ரூபாய் காங்கிரஸோடைய கட்சி நிதியாக இருக்கிறது. This is what they have done in the last 60 years. And 11 ஆண்டுகளில் நரேந்திர மோடியின் சாசனத்தில் பிஜேபியுடைய ஃபண்ட்
16,000 crore 16,000 கோடி ரூபாயும் தாண்டி விட்டது. ஏற்கனவே இந்த நாட்டில் இது போன்ற எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கான ஃபண்ட்ஸ் இருந்தது. ஆனால் அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் காங்கிரஸ் காந்தி ஃபேமிலி அதை கண்ட்ரோல் செய்து வந்தார்கள், அதனால் அது வேண்டாம். ஓகே, நீங்கள் ஒரு புதிய ஃபண்டை கொண்டு வந்தீர்கள், அதில் போடக்கூடாது இதில் போடுங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் டெலிவிஷனில் வந்து கோவிட் காலகட்டத்தில் அவர் கேட்டதுனால் கோடிக்கணக்கான ரூபாயை மக்கள் கொடுத்தார்கள், கோடிக்கணக்கான ரூபாய். அந்த பணத்தை பற்றி நீங்கள் கேட்கக்கூடாது. பிகாஸ் இட் இஸ் மை பர்சனல் மணி என்று கூறுகிறார்கள், என்னுடைய தனிப்பட்ட பணம். அப்போ நாட்டுடைய சிம்பிள், நாட்டுடைய பெயர், நாட்டுடைய அடையாளங்கள், இது எதற்காக நீங்க பயன்படுத்தினீர்கள்? இன்னைக்கும் அதே அடையாளத்தில் தானே நீங்க வைத்திருக்கிறீர்கள். திஸ் இஸ் வாட் குஜராத் லாபி had done to this country. ₹1 ₹2 கிடையாது. 2021 ஆண்டு வரை PM NRFல கிட்டத்தட்ட 5,500 கோடி ரூபாய். 2023 ஆண்டு PM கேர்ஸ்ல கிட்டத்தட்ட 6,500 கோடி ரூபாய். நேஷனல் டிஃபென்ஸ் ஃபண்ட்ல எவ்வளவு இருக்குன்னே யாருக்குமே தெரியாது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 20,000 கோடி ரூபாயை அபேஸ் செய்து விட்டார்களா என்கிற இந்த கேள்வி. எதற்காக இந்த பயம்? எங்க இந்த பணத்தை கொடுப்பதற்காக? அப்போ டெல்லியில் நீங்க RSSற்காக பில்டிங் எல்லாம் கட்டி கொடுக்கிறீர்கள், அதெல்லாம் இந்த பணத்தை வச்சுதான் நீங்க செய்தீர்களா? அல்ல தேர்தலுக்காக இந்த பணத்தை செலவழிக்கிறீர்களா? அல்ல ஒரு அரசியல் கட்சி எப்படியோ ஒரு மாநிலத்தை பிடித்து விட்டால் இந்த அரசியல் கட்சியை கவிழ்த்து விட்டு ஆபரேஷன் லோட்டஸ் என்கிற பெயர்ல தன்னுடைய ஆட்சியை அமைப்பதற்காக இந்த பணத்தை பயன்படுத்துகிறீர்களா? அல்ல குஜராத்தில் இருக்கக்கூடிய குஜராத்தி பிசினஸ்மேன்களுக்கு இந்த ஃபண்ட்ஸ்களை டைவர்ட் செய்து அந்த ஃபண்டை உங்களுடைய கட்சி நிதியாக வாங்கக்கூடிய வேலையை பார்க்கிறீர்களா? இது போன்ற உண்மைகளை மறைப்பதற்காக தான் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் இதை பற்றி கேள்வி கேட்கக்கூடாது, பார்லிமெண்டில் கேள்வி கேட்கக்கூடாது, RTI வழியாக கேள்வி கேட்கக்கூடாது என்று இங்கு கூறி வருகிறீர்கள். சிந்தித்து பாருங்கள் மக்களே, இது உங்களுடைய பணம், இது உங்களுடைய நாடு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் உங்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசாங்கம். ஒரு அரசாங்கம் இருக்கிறது என்றால் எதிர்க்கட்சிகளும் முக்கியம். If a prime minister is running this country, that means there is a shadow prime minister who is leader of opposition. ஆளும் கட்சி எதிர்க்கட்சி ரெண்டு பேருமே அசெம்பிளியாக இருக்கட்டும் பார்லிமெண்டாக இருக்கட்டும் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து வைத்து வாதித்து விவாதித்து மக்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கொண்டு வரக்கூடிய இடம்தான் பார்லிமெண்ட் அண்ட் அசெம்பிளி. ஆனால் எதிர்க்கட்சிகளே இருக்கக்கூடாது, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் பேசக்கூடாது, எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசக்கூடாது. பிரைம் மினிஸ்டரை கேட்டால் நான் பதில் கொடுக்க மாட்டேன், என் மீது தாக்குதல் நடக்க போகிறது, பெண் எம்பிக்கள் என்னை தாக்க போறார்கள், அதனால் நான் ஓடி ஒளிந்து போனேன். எப்பெல்லாம் பிரைம் மினிஸ்டர் இது போன்ற பிரச்சனைகளில் சிக்குகிறாரோ அப்பெல்லாம் அவர் வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடி விடுகிறார். இவர் மலேசியாவில் இருக்கிறார், எப்ஸ்டீன் ஃபைலில் அவருடைய பெயர் வருது. he is not answering. எப்ஸ்டீன் ஃபைல் என்கிற வார்த்தையை நீங்க பார்லிமெண்டில் பேசினாலே அந்த விஷயத்தை பார்லிமெண்டோட டேட்டா ரெக்கார்ட்ல இருந்து நீக்கி விடுவோம். nobody can talk about it. இந்தியா அமெரிக்காவோட ட்ரேட் டீலில் நீங்க கையெழுத்து போட்டிருக்கிறீர்கள், விவசாயிகளை அங்க நீங்க அடமானம் வைத்திருக்கிறீர்கள். ரஷ்யா இந்தியாவிற்கு சப்போர்ட்டாக நின்ற ஒரு மிக நெருக்கமான பார்ட்னர். ரஷ்யாவிடமிருந்து நீங்க கச்சா எண்ணெயை வாங்க போறீர்களா இல்லையா என்கிற இந்த கேள்வியை மிக தெளிவாக இந்த நாட்டு காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயலிடம் கேட்டோம், பதில் கிடைக்கவில்லை. இந்த நாட்டு ஃபாரின் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரிடம் கேட்டோம், ஜெய்சங்கர் அவர்கள் எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை. நரேந்திர மோடி எங்க இருக்கிறார், அவர்கிட்ட நீங்க கேள்வி கேட்க முடியாது. இப்போ இதே அரசாங்கத்துடைய பதிலை நீங்க கேளுங்கள். சுத்தி வளைத்து ரஷ்யாவிடமிருந்து நீங்க குறைந்த விலைக்கு, ரஷ்யா 40% குறைந்த விலைக்கு இந்தியாவிற்கு கச்சா எண்ணெயை கொடுப்பதாக கூறுகிறார்கள். இந்திய ரூபாயில் அந்த ட்ரேடை நீங்க செய்யலாம், டாலர் எல்லாம் தேவையில்லை, அமெரிக்காவுடன் டாலரில் நீங்க வாங்கணும். இந்த கேள்வியை கேட்டால்
None of them are giving direct answer. இதே பியூஷ் கோயல் அவர்கள் விவசாயத்தை நாங்கள் ரொம்ப பாதுகாப்பாக வைக்க போகிறோம், விவசாயத்திற்கும் இந்த ட்ரேட் டீலுக்கும் இந்த சம்மந்தமில்லை என்று கூறினார்கள். ஆனால் வெளிவந்த டாக்குமெண்ட் நிர்மலா சீதாராமன் அண்ட் அமெரிக்கன் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே இணைந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் விவசாயமும் இருக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டும் இருக்கு, டெக்ஸ்டைலும் இருக்கு, ஹேண்ட்லூமும் இருக்கு. எந்த விதமான ட்ரேட் டீல் இது? அவங்க அனுப்புனா 0% டேக்ஸ், நம்ம அனுப்பணும்னா 18%. அதற்கு மேலே ரஷ்யாவிடம் அதன் பெயரில் போட்ட அந்த டாரிஃப் 25%, 18 + 25 43%. ஈவன் டுடே வி ஆர் பேயிங். நரேந்திர மோடி இஸ் காம்ப்ரமைஸ் என்று ராகுல் காந்தி கேட்கிறார். மிக தெளிவாக தெரிகிறது, நரேந்திர மோடி இஸ் பீங் பிளாக்மெயில்டு. எதற்காக பிளாக்மெயில் ஆகிறார்? அனில் அம்பானிக்கு எதற்காக இவ்வளவு சப்போர்ட் கிடைக்கிறது? ஹர்தீப் சிங் புரியுடைய விவகாரம் எதற்காக திடீர் என்று அவருக்கு நீங்க பெட்ரோலியம் மினிஸ்ட்ரியை கொடுத்தீர்கள்? என்ன சாதித்தார் என்று கொடுத்தீர்கள்? And there is no answer from this government. பார்லிமெண்டை நடக்க விடுவதில்லை. பார்லிமெண்டில் பேசினால் நான் தனியாக நின்று பேசுவேன் என்று நரேந்திர மோடியுடைய நினைப்பு. எதிர்கட்சி இருக்க வேண்டாம் இல்லையா? எதிர்கட்சியை தேவையில்லை இல்லையா? And today PM cares, PM National Relief Fund or National Defense Fund, இந்த 3 ஃபண்டுகளை பற்றி பார்லிமெண்டிலும் பேசக்கூடாது என்கிற ஒரு உத்தரவை போட்டிருக்கிறது PM. Now I want you to do one thing. கேள்விகளை கேளுங்கள். எதற்காக எங்களுடைய பணத்தை பற்றி, எங்கள் நாட்டு விவகாரத்தை பற்றி நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாது? ஓட்டு போட்டு இந்த எம்பிக்களை எங்களுடைய ரிப்ரசன்டேட்டிவாக ராஜ்யசபா which is the upper house, லோக்சபா which is the lower house, இங்கே நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். தகவல் அறியும் சட்டம் எங்களுக்கு கிடைத்த அந்த அதிகாரம், காங்கிரஸ் தான் இந்த சட்டத்தை கொடுத்தது. தகவல் அறியும் சட்டத்திற்கு கீழே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசு விஷயங்களும், ஒவ்வொரு அரசாங்கம் ஆப்ரேட் செய்யக்கூடிய எந்த விதமான விஷயமாக இருந்தாலும் அதை பற்றிய தகவல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் கிடைக்கணும் என்கிற அந்த சட்டம். இதற்கு கீழே வராதுங்கிறீங்க. வேர் இஸ் திஸ் மணி? இந்த பணம் எங்கே? இந்த பணத்தை எங்க பயன்படுத்தினீர்கள்? இருக்கா இல்லையா? அபே செய்து விட்டீர்களா? நஷ்டமாகி இருச்சா? இந்த பணத்தை செட்டில்மெண்ட் செய்வதற்காக இங்கே கொடுத்துட்டீர்களா? உங்களுடைய கட்சி நிதியாக கொடுத்துட்டீர்களா? நாடு முழுவதும் நீங்க டிஸ்ட்ரிக்டாக பிஜேபியின் ஆபீஸ்களை கட்டி வருகிறீர்கள், அதற்காக இந்த பணம் பயன்பட்டதா? எப்படி இந்த பணம் எங்க பயனானது? அதை நீங்க கூற வேண்டும். சிந்தித்து பாருங்கள். இந்த நாட்டை சூறையாடுவதற்காக எத்தனை வழிகளை இவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். நாம் கேள்வி கேட்கக்கூடாதா? நான் கேட்டுவிட்டேன். உங்களுடைய கேள்விக்கு நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். கீழே கமெண்டில் உங்களுடைய கேள்விகளை எழுதுங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த வீடியோவை ஏராளமான நபர்களிடம் எடுத்துச் சொல்லுங்கள். பொருளாதார ரீதியாகவும் எங்களை முடக்குகிறார்கள். QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். யார் எப்போ எந்த நிமிடம் வேணாலும் எங்களோட அக்கௌண்ட்ஸ்களை அலசி பார்க்கலாம். நாங்கள் வாங்கக்கூடிய இந்த நிதி எங்கே பயன்படுத்துகிறது நாங்கள் வெளிப்படையாக எடுத்துக்காட்ட தயாராக இருக்கிறோம். ஏன்னா எந்த விதத்திலுமே தவறான முறையில் மூடி மறைக்கக்கூடிய வேலையோ த ரூஸ்டர் நியூஸ் என்றைக்குமே பார்த்ததில்லை. We are accountable for each and single rupee we get, we earn, we make and we give it back to the society. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.